விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக அறிவித்த மத்திய அரசு அதற்கு தடையும் விதித்தது. இதனை எதிர்த்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 2013ஆம் ஆண்டு தொடரப்பட்ட நிலுவையில் உள்ள இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அனிதா சுமன், மும்மினேனி சுதீர்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் ஆஜரானார். மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விடுதலை புலிகள் மீதான தடை தவறானது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முக்கியமான குற்றச்சாட்டு, அவர்கள் அமைக்க விரும்புகின்ற தமிழ் ஈழத்தில் இந்தியாவின் ஒரு பகுதியான தமிழ்நாட்டையும் சேர்த்து அவர்கள் தமிழ் ஈழம் அமைக்க முயல்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டைத்தான் மத்திய அரசு அந்த தடையினுடைய முக்கியமான காரணங்களாக சொல்லியிருந்தது. அதை நான் ஆதாரங்களோடு நிரூபித்து, வட்டக்கோட்டை தீர்மானத்திலும் தமிழ்நாட்டை சேர்க்கிற துளியளவு நோக்கமும் இல்லை. மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் 16ஆம் தேதிக்கு இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டபோது நான் அதற்கு என்னுடைய ஒப்புதலை தெரிவித்தேன். எனவே இந்த வழக்கு 16ஆம் தேதி அன்று எடுக்கப்படும் என்று கருதுகிறேன்.